எல்லாரும் ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறோம் இல்லையா? நீங்கள் மட்டும் இல்லை, நான்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் ஃபோனுக்குள்ளே தான் வாழ்கிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒரு வீடியோ கால்னு ஒன்று வருதுங்க, நீங்கள் எல்லோரும் பேசியிருப்பீங்க. வீடியோ கால், ஒருத்தர் முகத்தை நாம் பார்த்துக்கிட்டே பேசலாம் இல்லைங்களா? ஒரு 2 நாள் முன்னாடி சென்னையில் அமைஞ்சக்கரையில் ஒரு செய்தி நடந்துச்சு, ஒரு சம்பவம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையன், அவருக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்கார். வீடியோ காலில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு போனான். அவன் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போயிட்டான். வண்டியை நிறுத்தினான், வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸ்டாண்டு போட்டான், சாவி எடுத்துட்டான், நடந்து போகிறான். அவன் குடியிருக்கிறது 6வது மாடி, 6th ஃப்ளோர். போய் 6ஆம் நம்பர் பட்டன் அழுத்தினான், வீடியோ காலில் பேசிகிட்டே இருக்கிறான். மேலே போனான், வீட்டு வாசல்கிட்ட போனான், காலிங் பெல் அடித்தான். என்ன பிரச்சனைனா, உள்ளே இருந்த அந்த அம்மா அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. இவன் எப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போனானோ அந்த அம்மாவுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ காலை பேசிக்கிட்டே அந்த அம்மா வந்து கதவு தாப்பால் திறந்து விட்டு போயிடுச்சு. இவன் வீடியோ காலில் பேசிக்கிட்டே போய் சட்டை கழட்டி, பனியன்லாம் கழட்டி, லுங்கி மாற்றிக்கிட்டு, முகமெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டான். எங்கே? டைனிங் டேபிளில். அந்த அம்மா போய் தோசைக்கல்லில் தோசையை ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சிருச்சு. அந்த அம்மா கையில் ஒரு ஃபோனு, வீடியோ கால். இவன் கையில் ஒரு ஃபோனு, ஒரு வீடியோ கால். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ முதல் சாப்பாடு வாயில் வைக்கணும். ஒரு தோசை இப்படி எடுத்து சட்னியில் தொட்டி இவன் வாயில் வச்சான் பாருங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குது, நம்ம வீட்டில் சட்னி இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு. நிமிந்து பார்த்தாங்க, இவன் சாப்பிட்டு இருந்தது பக்கத்து வீடு. தோசை ஊற்றி கொடுத்தது வேற வீட்டுக்காரரோட பொண்டாட்டி. சாப்பிட்டுட்டு இருந்தவன் வேற அம்மாவுடைய புருஷன். ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிச்சுது. ஒரிஜினல் வந்துட்டான். அவனுக்கு யாரோ ஒருத்தன் வீடியோ கால் பண்ணியிருக்கிறான். அவனும் அதை பேசிக்கிட்டே உள்ளே வந்தான். உள்ளே வந்து பார்த்துட்டு அவன் சொன்னாங்க, சாரி சார், வீடு மாறி வந்துட்டேன். இந்த நிலைமையில் வாழ்கிற மக்கள் எந்த அழகியலை ரசிக்க போகிறோம்? நடந்து முடிந்த சம்பவங்கள் லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்குதுங்க நம்ம தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தான். வேறு எந்த இலக்கியத்திலையும் இவ்வளவு சிறப்பு இல்லைங்க. வழக்கமாக நம்ம பார்க்குற ராமாயணம் மகாபாரதத்தில் நமக்கு தெரிஞ்ச கதைகளை விட்டு தெரியாத கதைகள் நிறைய உண்டு. குருச்சேத்திர போர் 18வது நாள் குருச்சேத்திர போர் நடக்க போகுதுன்னா, முதல் நாள் ஃபஸ்ட்டு டே ஆஃப் குருச்சேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் அந்த போர்க்களம் தயாராகிட்டு இருக்கு. போர்க்களம் தயாராகுது. எப்படின்னா, வானுயர வளர்ந்து நிற்கிற பெரிய ராட்சத மரங்களை யானைகளை கொட்டு முட்டி தள்ளுகிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. எதுக்கு? போர் நடத்துறதுக்கு. திருமண திசையிலெல்லாம் பணிகள் நடந்து கொண்டுட்டு இருக்கு. அப்படியே போகும்போது ஒரு வரமாக யானைகளை கொண்டு முட்டி தள்ளுறப்ப ஒரு பெரிய ராட்சத மரத்தை ஒரு யானையை கொண்டு முட்டி தள்ளினாங்க. அந்த மரம் கீழே சாஞ்சது பாருங்க. உள்ள ஒரு பெரிய பறவை கூடு. அந்த பறவை கூட்டுக்குள்ளே ஒரு குருவி, அதற்கு 6 குஞ்சு குருவிகள். இப்போ என்னன்னாங்க, முட்டை இருக்கு, முட்டை கீழே விழுந்தா உடஞ்சி போயிடும். குஞ்சு பொரிச்சிருச்சு. ஆனால் குஞ்சு பொரிச்ச உடனே அதாவது பறக்க முடியாது, அது கொஞ்ச நாள் அவகாசம் வேணும். அந்த பருவத்தில் கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறது? குஞ்சுக்கு ஏதாவது வேறு வழி இல்லை. அந்த ஒரு மாதமோ 10 நாளோ 20 நாளோ அந்த குஞ்சு அங்கே இருந்தால் தான் அது பிழைக்க முடியும், வேறு வழி இல்லை. கீழே விழுந்த குருவி கூட்டிலிருந்து அந்த குருவி பறந்து மேலே வந்து பார்த்துச்சு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படியே வர்றாங்க. போர்க்களத்தில் அவங்க வியூகம் என்ன செய்யறதுன்றதை பார்க்கறதுக்கு அப்படி நடந்து வராங்க. நடந்து வரும்போது அந்த குருவி நேராக போய் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா அபயம் அப்படின்னு அவன் காலில் விழுது. உன்னை நம்பி வந்திருக்கேன், இங்கே போர் மரபு நடக்குது எனக்கு தெரியுது, ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என் குஞ்சுகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் இருக்குது. நாளைக்கு காலையில் ஒருவேளை போர்க்களம் ஆரம்பிச்சிருச்சுன்னா காலில் மிதிப்பட்டு என் குஞ்சுகள்லாம் செத்து போயிடும். உன்னை விடவும் என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா? ஏதாவது செஞ்சு என்னை காப்பாற்றணும்னு குருவி கேட்குது. கிருஷ்ணர் பார்த்தார். சரி,
3 வாரங்களுக்கு தேவையான உணவை சேமித்து வச்சுக்கோ, நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம், நாளைக்கு வரைக்கும் உனக்கு நேரம் இருக்குது, 3 வாரத்துக்கு தேவையான உணவை சேர்த்து வச்சுக்கோ போன்னு சொல்லி அனுப்பிடுறார். இறைவனை நம்பியது நம்பிக்கையோடு புறப்பட்டு ஒரு 3 வாரத்துக்கு தேவையான தானியங்கள் அது இதுன்னு அவசர அவசரமாக பொறுக்கி கொண்டு போய் கூட்டுக்குள்ளே வச்சு கூட்டோட பத்திரமா இருக்குது. மறுநாள் காலையில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ரதசாரதியாக கிருஷ்ணர் இருக்கார், தேரில் அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் கேட்குறாரு, உன் வில்ல கொடு. அன்பிற்கினிய பெருமக்களே, பாரத போரில் எந்த இடத்துலையும் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துலையும் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், படைக்கருவிகளை ஏந்த மாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஆனாலும் அர்ஜுனங்கிட்ட வில்ல கூடுன்னு கேட்குறார். அர்ஜுனன் கேட்டான், யார் மேலே அம்பு போடணும்னு சொல்லி, நான் போடுறேன், நீ கொடு. கையில் அம்பை வாங்கி நான் ஏற்றி குறி பார்க்குறார். யாரை நோக்கி குறி பார்க்குறாருன்னா, ஒரு பெரிய யானையை நோக்கி குறி பார்க்குறார். இந்த யானையை எதற்காக கிருஷ்ணன் கொல்ல போகிறான்னு அர்ஜுனன் யோசிக்கிறான். யானையை நோக்கி குறி பார்க்குறார். கிருஷ்ணனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, எதுக்காக அந்த யானை குறி பார்க்குறோம்னு. அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் தெரியலை, இவன் பார்த்து கொண்டிருக்கிற குறி யானையை கொள்வதுக்கு அல்ல, இவன் தப்பாக செய்கிறான்னு அவன் கேலியாக நினச்சிட்டான். இவனுக்கு நம்ம அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை, நம்ம அளவுக்கு இவனுக்கு திறமை இல்லை, இவன் குறி சரியாக பார்க்கல, தப்பாக பார்க்குறான்னு இவன் நினச்சிக்கிட்டான். கிருஷ்ணன்கிட்ட சொன்னான், கிருஷ்ணா நீ பார்க்குற குறி யானையின் கழுத்துக்கு அல்ல, அது சாகாதுன்னு சொன்னான். கிருஷ்ணர் திரும்பி பார்த்தார், பார்த்துட்டு அம்பை விட்டார். அம்பு நேராக போச்சு. யானையில் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய மணி இருக்குது பாருங்கள், அந்த மணியினுடைய முடிச்சில் போய் அடிச்சுது, மணி கீழே விழுந்துச்சு. மணி அப்படி தலைக்குப்புற கீழே விழுந்தது. அர்ஜுனன் சிரித்தான். நான் தான் சொன்னல யானை சாகாத, நீ அடிக்கிறது சரியில்லைன்னு. பரவாயில்ல விட்டுரு அப்படின்ட்டார் கிருஷ்ணன். 18 நாள் பாரத போர் நடக்குது. பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில் இரத்த சகதியாக மிதக்கிற அந்த போர்க்களத்துக்குள்ளே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நிற்கும்போது கிருஷ்ணர் சொன்னார், அங்கே கீழே கிடக்கிற அந்த மணியை தூக்கு அப்படின்னு அர்ஜுனர்கிட்ட சொன்னார். கீழே கிடக்குதா அந்த மணியை தூக்கு. அர்ஜுனன் ஏன்னு கேட்டான். தூக்கு. அர்ஜுனன் போய் அந்த பெரிய பெரிய மணி, அந்த ராட்சத மணியை பலங்கொண்ட மட்டும் அர்ஜுனன் தூக்குனான். தூக்கிய மணிக்கு உள்ளே இருந்து ஒரு குருவி 6 குஞ்சு குருவிகள் பறந்து சிறகடித்து வந்து கிருஷ்ணன்ட்ட நன்றி சொல்லிட்டு போனுச்சு. பாரதத்தில் சொல்லப்பட்ட கதைகளுக்குள்ளே சொல்லப்படாத நிறைய கதைகள் உண்டு. சொல்ல மறந்த கதைகளுக்கு நடுவே இதிகாசங்களுக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு. ராமாயணத்தில் நமக்கு தெரிஞ்ச கதாபாத்திரங்கள், ராமன் தெரியும், லட்சுமணன் தெரியும், விபீஷணன் தெரியும், தசரதன் தெரியும், கோசலை தெரியும், மண்டோதரி தெரியும், எல்லாம் தெரியும். நாம் மறந்து விட்ட ஒரு கதாபாத்திரம் இருக்குங்க, இன்றைக்கி அது ரொம்ப தேவை. 2025 இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. எப்படி சார்னா, நடைமுறை யதார்த்தத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவாகரத்து வழக்குகளுடைய எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கு. 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், இப்போ 6 லட்சத்தை கொண்டு வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ டைவர்ஸ் கேசஸ். கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த புரிதலுக்குள்ளே கண்ணதாசன் சொல்லுவார், கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடும் இடையாட எடையோடு கனியாட குழல் மூடி ஆடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையில் இடுவாள், ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயரத்தில் ஏற்று மனமே, அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி அவளே, என்போடு சதை ஆவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே, கண்போட ஒருமேனி கால்போட ஒருமேனி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ, தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவென்னும் தீராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவுன்னு சொன்னார். இப்படி வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கணும் திரும்பி பார்க்கணுங்க. காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அந்த நிலைமை இப்போ இல்லை. திரும்பின பக்கத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஆனால் அங்கே நடந்தது ராமாயணத்தில், ராமனுடைய மனைவி சீதை எல்லாருக்கும் தெரியும்.
லட்சுமணனுடைய மனைவிக்கு பெயர் ஊர்மிளைன்னு பேருங்க. உண்மையிலேயே ஜனகனுடைய மகள் சீதை கிடையாது. ஏன்னா சீதை ஒரு வயல்வெளிக்குள்ளே ஏற்காலிலே இருந்து கிடைத்தவள். ஜனகனுக்கு பிறந்த பிள்ளை இல்லை. ஜனகனுக்கு உண்மையிலேயே பிறந்த பிள்ளை யாருன்னா ஊர்மிளை தாங்க. ஊர்மிளை தான் உண்மையாகவே ஜனகனுக்கு பிறந்த பிள்ளை. சீதை உண்மையாக ஜனகனுடைய மகள் கிடையாது. ஊர்மிளை தான் ஜனகனுடைய ஒரு சொந்த மகள், அவர் பெற்றெடுத்த மகள். கல்யாணம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ராமனுக்கு திருமணம் நடந்தபோது அதே மாதிரி அதே நாளில் லட்சுமணனுக்கும் ஊர்மிளைக்கும் திருமணம் நடந்துச்சு. இப்போ எல்லாம் நடந்துச்சு, வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க.